All right, Fort Legends, welcome back to the Football Odyssey Tamil. உங்களோட daily go-to spot for football tactics, match previews and reviews, analysis and daily football updates. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரோட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் சாகா அலெக்சாண்டர் ஈசாக். The Swedish striker அலெக்சாண்டர் ஈசாக் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதுல நான் இனிமே நியூகாசலுக்கு ப்ளே பண்ண மாட்டேன், ப்ராமிசஸ்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம் ஷெல் மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். பட் ஈசாக் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கானா, இல்ல ஒரு டேஞ்சரஸ் கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கானா, எஸ்பெஷலி வேர்ல்டு கப் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோல அத பத்தி பார்ப்போம். மீன்வைல் ஹாவி சிமோன்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க செல்சியோட டீல. பட் அவன் இருந்தாலும் ஆர்பி லெப்சிக்கு இன்னும் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கான். சோ அந்த மாதிரியான பிளேயர்ஸும் இருக்க தான் செய்றானுங்க. எங்க டீம்லயும் கர்னாச்சோ மாதிரியான பிளேயர்ஸும் இருக்க தான் செய்றானுங்க. சோ இந்த வீடியோல நம்ம வந்து இவன் கரெக்ட்டா இல்ல இவன் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சைட்லாம் பிக் பண்ணாம லாஜிக்கலி அண்ட் பிராக்டிகலி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத டீப் டைவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்குள்ள நம்ம வந்து ரீச் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம 60% மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரியல. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபோர்ட் லெஜெண்ட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ஏன்னா இது தமிழ்ல ஒரு பெஸ்ட் ஃபுட்பால் கம்யூனிட்டி. ஆல்ரைட், நியூகாசலோட அலெக்சாண்டர் ஈசாக் 56 கேம்ஸ்ல 84 கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். பட் இப்போ நியூகாசலை விட்டு அவன் போறதுக்கு ரெடியா இருக்கான். அண்ட் லிவர்பூல் கழுகு மாதிரி அவனை எப்போ தூக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஃப்ஏ அவார்ட்ஸ், அதாவது பிரீமியர் லீக்ல இருக்கிற டீம்ஸ் பிளேயர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அவார்ட் கொடுப்பாங்க. அந்த பிளேயர் ஆஃப் த சீசன், அந்த ஸ்குவாட் ஆஃப் த சீசன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ பிரீமியர் லீக் டீம் ஆஃப் த சீசன்ல அலெக்சாண்டர் ஈசாக்குமே இருந்திருக்கான். பட் அந்த ஃபங்க்ஷன்ல இவன் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அதை ஃபாலோ பண்ணி நேத்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கான். அதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிசஸ் வந்து நியூகாசல் பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இனிமே கண்டினியூ ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல 2024-25 சீசன் தான் என்னோட லாஸ்ட் சீசன் நியூகாசலுக்கு அப்படின்னு ஆல்ரெடி நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல போட்டிருக்கான். பட் அதுக்கப்புறம் கிளப் சைடுல இருந்து நியூகாசல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டோ இல்ல எந்த ஒரு ப்ராமிசஸுமே மேட் பண்ணல. நாங்க இவனை வந்து 2028 வரைக்கும் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்கோம். சோ 150 மில்லியன் வேல்யூவேஷன் வந்து மெட் ஆகணும். இல்ல அப்படின்னா எங்களோட ரெக்ரூட்மெண்ட்க்கு தகுந்தாப்ல நாங்க வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து சைன் பண்ணோம். இது ரெண்டுமே நடந்தா மட்டும் தான் நாங்க வந்து சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிட்டானுங்க. பட் ஈசாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. லாஸ்ட் சீசன் நியூகாசலோட கோ ஓனர் அலெக்சாண்டர் ஈசாக் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிருக்கான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அலெக்சாண்டர் ஈசாக்கோட சேலரி வந்து 150k கிராண்ட், அதாவது 150,000 இதுதான் அவனோட வந்து சேலரியா இருக்கு. இதை வந்து பூஸ்ட் பண்றதாகவும் அவனோட ரிலீஸ் கிளாஸ வந்து புதுசா பண்றதாகவும், அதாவது ஈஸியா மீட் பண்ற மாதிரி ஒரு ரிலீஸ் கிளாஸ வந்து பாயிண்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்கான். பட் பால் மிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் நியூகாசலுக்கு எப்ப வந்தானோ, இப்போ அவன் இல்ல. பட் எப்ப வந்தானோ இந்த டாக்ஸ் வந்து அப்படியே ஸ்டால் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா பிஎஸ்ஆர் ரூல்ஸ் அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் இது ரெண்டுக்குமே அடிபடும்னு சொல்லிட்டு அவனோட சேலரியை ஹைக் பண்ணவே இல்ல. ஈசாக் வந்து இதுல ரொம்பவே ஏமாற்றப்பட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களோட 70 இயர்ஸ் ட்ராஃபி ட்ராட்ல லாஸ்ட் சீசன் வந்து 20 கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி அவங்களோட கேரபாவோ கப்க்கு ஒரு மெயின் பார்ட்டா இருந்திருக்கான். பட் ஈசாக்கே ஒன்னும் சொல்ல முடியாது. பிகாஸ் 25 ஏஜ் அவனுக்கு ஆகுது. அவனோட பிரைம் டைம்ல இருக்கான். 300k வேஜ் வந்து லிவர்பூல் வந்து ஆஃபர் பண்றதா பேச்சு போயிட்டு இருக்கு. பட் லிவர்பூல் சும்மா சொல்லக்கூடாது. சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக் ரெண்டுக்குமே மாறி அடிச்சிட்டு இருக்க ஒரு டீம் எல்லா வருஷமும். சோ ஈசாக் ஒரு பெரிய டீமுக்கு போய் பிக்கர் டைட்டில் சேஸ் பண்றதுக்கு அவன் வந்து கன்சிடரே பண்ண மாட்டான். ஜஸ்ட் நான் வந்து லிவர்பூல் போறேன்னு தான் சொல்லுவான் ஆட்டோமேட்டிக்கா. பிளஸ் நியூகாசல் கிட்ட மாச கணக்குக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டானாமா நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன தெரியுது அப்படின்னா, நியூகாசல் வந்து சரி நீ வந்து நெக்ஸ்ட் சீசன் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேக் அடிச்சிட்டானுங்க அப்படின்னு தான் அலெக்சாண்டர் ஈசாக்கோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நியூகாசல் உண்மையாவே இப்படி சொல்லி பேக் அடிச்சிருப்பானுங்களா, இல்ல ஈசாக் ஒரு ஃபேம் கிரியேட் பண்ணனும், நான் லிவர்பூலுக்கு இப்போ உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இப்போ நியூகாசல் சைடுல இருந்து பார்க்கலாம். பிகாஸ் 110 மில்லியன் லிவர்பூல் வந்து ஃபர்ஸ்ட் பிட் நியூகாசலுக்கு பண்ணிருக்காங்க. எப்படியும் ஒரு மாசம் இருக்கும். அத வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த பேக்கப் ஸ்ட்ரைக்கரும் இல்ல. ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் இருக்கான். அவனும் எப்பயாச்சும் இன்ஜூரில படுத்துறான். சோ ஆந்தனி கார்டன் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு விஷயம், பெஞ்சமின் செஸ்கோ, ஹூகோ எக்கிட்டிகே அண்ட் ஹாவோ பெட்ரோ இந்த 3 பேரையுமே அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ், கிளப் டு கிளப் டாக்ஸ் இதெல்லாம் என்னதான் பாசிட்டிவா இருந்தாலுமே பிளேயர் சைடுல அந்த பெர்சனல் டெர்ம்ஸ் வந்து அக்ரி ஆகவே இல்ல. சோ அது ஒரு பெரிய செட்பேக் ஃபார் நியூகாசல். சோ ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லாம இவனுங்க வந்து அலெக்சாண்டர் ஈசாக்க செல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டாண்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஓனர்ஸ் அண்ட் எடி ஹவ் அவங்களோட மேனேஜர் 2 பேருமே ஈசாக் வந்து அவனோட ஸ்டாண்ட்ஸ மாத்திக்கிட்டு ப்ளே பண்றதா இருந்தா எங்களுக்கு 100% ஓகே. நாங்க வந்து அவன டீம்ல பேக் பண்றதுக்கு ரெடியாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ லெட்ஸ் நாட் ஃபர்கெட், அலெக்சாண்டர் ஈசாக்கு இன்னும் 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு. நியூகாசல் நினைச்சா அவன வந்து அப்படியே உட்கார வைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அலெக்சாண்டர் ஈசாக் வந்து அவன் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் 2 டீமுக்குமே. அண்ட் நியூகாசல் ஆல்சோ கிளைம் பண்றாங்க, நாங்க வந்து எந்த ஒரு ஜென்டில்மேன் அக்ரீமென்ட்டோ இல்ல ப்ராமிசஸோ மேட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடமன்ட்டா சொல்றாங்க. நவ லெட்ஸ் டாக் அபௌட் ஹாவி சிமோன்ஸ் ஃபார் எ செகண்ட். ஏன்னா அவனுமே வந்து செல்சியோட ஒரு பெரிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ்ல போயிட்டு இருக்கு. பேன் மியூனிக் என்னதான் கான்ட்ராக்ட்ல ஆஃபர் பண்ணாலுமே இல்ல நான் செல்சிக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு அடமன்ட்டா இருக்கான். சோ இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஆர்பி லெப்சிக்கு இன்னுமே ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் வந்து நான் ப்ளே பண்ண மாட்டேன், என்ன வந்து சீக்கிரமா செல் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லவே இல்ல. செல்சி என்ன சொல்லிட்டானுங்க அப்படின்னா, நாங்க ஒரு அட்டாக்கர் வந்து செல் பண்ணனும், அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து இடம் இருக்கும்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிட்டானுங்க. சோ எந்த ஒரு டாக்ஸ், எந்த ஒரு இதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆர்பி லெப்சிக் வந்து இல்ல நாங்க உங்களுக்கு குடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டானுங்க. சோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. அவன் என்ன பண்றான்,
சரி நான் என்ன வந்து நீங்க செல் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் அண்ட் கட்டா இப்போ வரைக்குமே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் மேட்ச் கூட அவன் ப்ளே பண்ணான். ஸோ ப்ரொஃபஷனலா ஹார்வி சிமோன்ஸ் வந்து அலெக்சாண்டர் ஈசாக்கு, "தம்பி இப்படிதான் நீ ப்ளே பண்ணணும். இப்படிதான் ட்ரான்ஸ்ஃபர்ல இருக்கும்போது நீ பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பிராக்டிகலா திங்க் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக் வந்து அவன் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு அவனுக்கு. ஏன்னா ப்ராமிசஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நியூகாசில் வந்து பேக் அடிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்கான். பட் இவ்ளோ பப்ளிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இது வந்து டீமோட முறையிலுமே பாதிக்கும். ப்ரீ சீசன்ல வந்து நீ கலந்துக்கவே இல்ல. எந்த மேட்ச்லயுமே இதுவரைக்கும் ப்ளே பண்ணல. இது வந்து உன்னோட அன்ப்ரொஃபஷனலிசம் இத வந்து காட்டுது. இந்த மாரிலாம் பண்றதுனால நியூகாசிலோட ஆங்கர் தான் நீ வந்து கிளப்பி விடுவ. அது மட்டும் இல்லாம உன்ன வந்து அவங்க 3 வருஷம் சைட்லைன் பண்ண வைக்க முடியும். இவன் வந்து கேஸ்லாம் ஒண்ணும் போடவே முடியாது. ஏன்னா இவன் வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கான். அதுவும் இல்லாம இவனோட ஃபார்மும் டிராப் ஆகும். அவனோட வேல்யூவும் டிராப் ஆகும். ஸோ வேர்ல்டு கப் வேற நெக்ஸ்ட் இயர் வருது. ஆல்ரெடி விக்டர் யோக்கரஸ் வந்து ஆர்சனலுக்கு செம்மையா ப்ளே பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில இவன் வந்து இந்த மாரிலாம் ப்ளே பண்ணான் அப்படின்னா, இவனுக்கு தான் இது ரொம்ப டேஞ்சரா முடியும். இப்போ லிவர்பூல் வந்து 130 மில்லியன் வந்து அப்ரோச் பண்ண போறதா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த பிட் வந்து உள்ள போனுச்சு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நியூகாசில் வந்து சேல் பண்ணிடுவானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரைட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து வந்து நியூகாசிலுக்கும், லிவர்பூலுக்கும், அலெக்சாண்டர் ஈசாக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது என்ன நினைச்சாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம 60% வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டக்குனு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. எஃப்ஓடி லெஜண்ட் ஃபுட்பால் ஓடசி தமிழ் லெஜண்ட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.